தொடர் மழையால் தெலங்கானாவின் மேடக், காமரெட்டி மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தெலங்கானா மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மெதக் மற்றும் காமாரெட்டி மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் ராஜம்பேட்டை என்ற இடத்தில் அதிகபட்சமாக 32 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் காமாரெட்டி நிஜாமாபாத் ரயில் பாதையில் வெள்ள நீரால் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இதே போன்று NH-44 உள்ள ஹைதராபாத் நிஜாமாபாத் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நார்சங்கி என்ற இடத்தில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து சென்று வருகிறது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. காமாரெட்டி ஹவுசிங் போர்ட் காலனியில் உள்ள பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் பல கார்கள் வீட்டு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டன. பல கார்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த பகுதியில் சுமார் அங்க இருந்த 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை போலீசார் உதவியுடன் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே போன்று காமாரெட்டி நிஜாம் சாகர் மண்டலத்தில் உள்ள நிலக்கரி குடிசை ஓடை என்ற பாலத்தின் அருகே பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்கள் 10 பேர் அங்கு சிக்கிக் கொண்ட நிலையில் அங்கிருந்த தண்ணீர் டேங்கரின் மீது ஏறிக்கொண்டு உதவிக்காக காப்பாற்றும்படி கதறி வந்தனர். இதனை அறிந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு ஃபைபர் படகுகளில் சென்று அவர்களை அங்கிருந்து மீட்டு பத்திரமான இடத்திற்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து காமாரெட்டி மற்றும் பல்வேறு இடங்களில் நாளை காலை வரை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மைய அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அங்கு தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களையும் வெள்ளம் நீர் சூழ்ந்த பகுதியில் உள்ளவர்களை மீட்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே கனமழையின் காரணமாக பல ரயில் சேவைகளை ரயில்வே அதிகாரிகள் நிறுத்தியுள்ளனர். கனமழையின் காரணமாக ஹைதராபாத் மற்றும் காமாரெட்டி இடையே 2 ரயில்கள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் 4 ரயில்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த ரத்து செய்யப்பட்ட ரயில் எது என்று பார்க்கும்போது காச்சிகுடா மெதக் மற்றும் நிஜாமாபாத் திருப்பதி ஆகிய 2 ரயில்கள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த வழித்தடத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் வெள்ள நீரால் தண்டவாளங்கள் அடித்து செல்லப்பட்டது இதற்கு காரணம் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.